கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அவங்கள நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு குடும்பமாக நினைக்கிறோமா? இல்லைனா அவங்க இப்படி நல்லா இருக்கிறாங்களேன்னு யோசிக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜென்ம புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். ஆங்கில வேதாகமத்துல நெய்பர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்க. ஒருவேளை இரத்த சம்பந்தமான உறவு இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க நம்மளை நம்பி தானே பக்கத்துல வாசம் செய்யறாங்க. ஒரு இரவு நேரத்துல 2 திருடர்கள் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க கணவனையும் மனைவியும் கட்டி போட்டுட்டு அங்க பீரோல இருந்த பொருட்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் காவலுக்கு உட்கார்ந்துருந்தான், இன்னொருத்தன் திருடிட்டு இருந்தான். அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கப்பா, அது பத்தி இல்ல. ஆனா நீ போன பிறகு பக்கத்து வீட்லயும் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். அங்கேயும் பணமும் நகையும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு திருடன் சொன்னான், வாயை மூடுமா, பக்கத்து வீட்டு அம்மா சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவங்க வீட்டுல நாங்க முதல்ல திருடிட்டோம் அப்படின்னு. பாத்தீங்களா 2 பேருக்கும் எவ்வளவு நல்ல எண்ணம்னு. சில நேரம் இது வேடிக்கையா இருந்தாலும் சிந்தனைகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கணும். அவங்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு அம்சம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.